வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப், நான் இன்னைக்கு மதியானம் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்றதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, சாம்பாரோ சின்ன பருப்பு, அதுவும் அது கூட வந்து இந்த ட்ரை ஃபிஷ் வந்து ஒரு பர்மா டிஷ், பர்மாவில் பண்ணுறது என் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஏற்கனவே இந்த ரெசிபி நான் சேனலில் போட்டிருக்கேன், பட் யாரும் பார்க்கல. ஒன்ஸ் அகெயின் இதை நம்ம லைவ்ல பண்ணும் போது உங்களுக்கு தெரியும். இதுல வந்து நம்ம என்ன கருவாடு வேணா யூஸ் பண்ணலாம். பட் நெத்திலி கருவாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க சென்னாங்குண்ணி கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் இது வந்து சிங்கப்பூர்ல இருந்து வாங்கின கருவாடு. பட் இதுல மண்ணே இல்லை. நம்ம இங்க லோக்கல்ல நீங்க வாங்குனீங்கன்னா சுட தண்ணி போட்டு நல்லா ஒரு 5-6 வாட்டி நல்லா அலசிக்கோங்க. ஸோ தட் அதுல இருக்க மண்ணெல்லாம் போகணும். இல்லைன்னா நரன்னு இருக்கும். நீங்க வாழைக்கருவாடுலயும் பண்ணலாம். வாழைக்கருவாடு அதே மாதிரி சுட தண்ணியில போட்டு எடுத்து பிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல கொஞ்சம் முள் இருக்கும். முள் இருக்கக்கூடாது. ஸோ அந்த முள் இல்லாம அதை கொஞ்சம் லைட்டா சுட தண்ணியில போட்டு பிச்சு எடுத்துட்டு என்ன கருவாடு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அது எப்படி பண்ணணுன்றத நீங்க சேனல்ல பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுல்ல இன்னைக்கு எவ்வளோ, எனக்கு கொஞ்சம் எங்க 2 பேத்துக்குன்றதுனால கொஞ்சம் இருந்தாவே போதும். ஸோ நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு காஞ்ச நெத்திலி எடுத்திருக்கேன். இதுல நல்லா சுட தண்ணியை போட்டுக்கோங்க. ரொம்ப சூடு வேணாம், ரொம்ப கம்மியா இருக்கணும். மாடரேட் டு ஹைல இருக்கிற சூடு நல்லா இருக்கணும். நம்ம ஊர் கருவாடுன்னா நல்ல சூடான தண்ணியை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாவே போதும். இந்த கருவாடு கொஞ்சம் மெல்லிசா இருக்கறனால நான் போட்ட உடனே அலசிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் வச்சு அலசிடலாம். இதுல வந்து தலை வால் எதுவுமே இல்லை. நம்ம ஊர்ல வாங்குற கருவாடுக்கு தலை இருக்கும், வால் இருக்கும். ஸோ என்ன பண்றீங்க, சுட தண்ணியில ஊற வச்சிட்ட பிறகு அதோட தலையை எடுத்துட்டாவே போதும். சின்ன கருவாடு தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெறும் தலையை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா தானாவே சுட தண்ணியில போடும்போது முக்கால்வாசி வந்துடும். வராததுக்கெல்லாம் தலையை எடுத்து சுடு தண்ணியில போட்டு நல்லா ஒரு 4-5 வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி பண்றதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து அதுக்கு தேவையானது என்னென்ன, மெயினா தேவை வெங்காயம், தக்காளி. ஸோ நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பிகாஸ் நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும், தொக்கு நல்லா வரும். ஸோ அதுக்காக நான் 2 வெங்காயத்தை நல்லா சின்னதா நீங்க சாப் பண்ணிக்கலாம். சாப்பர்ல இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை கையிலையும் நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். அது ஊறுற நேரத்துக்கு இதை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ என்னோட 2 வெங்காயத்தை நான் சின்னதா சாப் பண்ணி வச்சிடுறேன். அண்ட் அதுக்கு தேவையான தக்காளி பக்கத்துலேயே நீங்க ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்போ சின்ன கிண்ணம் ஏதோ வச்சுட்டிங்கன்னா அந்த தோலை நீங்கள் அதிலே போட்டுட்டிங்கன்னா குப்பை சேராது. டாப் ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுறேன். எல்லாரும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் நல்லா சாப் பண்ணிக்கோங்க. நான் சாப்பரில் போடுறேன். அதனால நான் ரொம்ப பெருசாகவே கட் பண்ணிடுறேன். ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா நீங்கள் கையிலையும் கட் பண்ணிக்கலாம். வண்டர் செஃப் சாப்பர் புதுசாக நான் வாங்கியிருப்பேன். உங்களுக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோஸ். அப்படி இல்லைன்னா என் சேனலில் வண்டர் செஃப் அன்பாக்சிங் பார்க்கலாம். இதோட சாப்பர் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். வண்டர் செஃபோட டீட்டெயில் வீடியோ வேணும்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சேனலில் போடுறேன். இப்போ பாருங்க, நான் நல்லா சாப் பண்ணல, ஓரளவுக்கு தான். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப சாப் பண்ணிட்டீங்கன்னா ஜூஸியாக ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம நல்லா அது கோல்டன் ப்ரௌனுக்கு வதக்க போகிறோம். ஸோ அதனால ரஃப் சாப்பிங்கே போதுமானது. இப்போ இதுக்கு தேவையானது அடுத்தது வந்து தக்காளி. கொஞ்சம் ஐட்டம் தான் இதுக்கு தேவை. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கார்லிக், நிறைய பூண்டு போடணும், மிளகா பொடி, குழம்பு மிளகா பொடி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 5 ஐட்டம் எப்பயுமே எல்லார் வீட்லயும் இருக்கும். ரொம்ப சிம்பிள். நீங்க இதை ஸ்டோர் பண்ணி வச்சு 2-3 நாளைக்கும் சாப்பிடலாம். இல்லை இதுக்கு எங்க மாமியார் என்ன பண்ணுவாங்களாம், வெறும் வெங்காயம், கார்லிக்கு, எறாவெல்லாம் வதக்கி வச்சுட்டு வேணுன்றப்ப நம்ம தக்காளி போட்டு அதை கிரேவி பண்ணி சாப்பிட்டுக்கலாம், தொக்கு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டா இருக்கும், கெட்டு போகாது. ஈஸியா ஒரு ரச சாதம் பண்ணும் போது வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா ஊற வச்சுட்டு இதை நல்லா நான் கழுவிட்டேன். சொட்ட தண்ணி சுத்தமா தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
அதோட தலைய நான் சொன்ன மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க. மண்ணே இருக்கக்கூடாது. கொஞ்சம் மண் இருந்தாலும் டிஷ்ஷு வந்து நம்ம சாப்பிடும்போது, நம்ம கடிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, எவ்வளோக்கு நீங்க இது பண்றீங்களோ, கழுவுறீங்களோ ரொம்ப நல்லது. இப்ப வந்து நான் இத வந்து ஒரு பிளெண்டர்ல போட்டு நல்லா இதுக்கு எப்பயுமே இத என்ன கருவாடு எடுத்தாலும் அது இது மாதிரி பண்ணிட்டு, ஒரு பிளெண்டர்ல போட்டுருங்க. மிக்ஸில போட்டுட்டு இதுக்கு தேவையான மொளகா பொடி, உப்பு நம்ப கருவாடுல எப்பயுமே இருக்கும். ஸோ, உப்பு இப்ப போட தேவையில்ல. நம்ம கடைசியா போட்டுக்கலாம். ஸோ, வெறும் காஞ்ச கருவாடியும், மொளகா பொடியும் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இல்ல ஒண்ணும் பாதியுமா இருந்தாலும் நல்லா இருக்கும். ரொம்ப பவுடர் வேண்டாம். மீடியமா ஒரு கொஞ்சம் 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 பெருசு பெருசா இருந்தா இத நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். நீங்க பார்த்தாலே தெரியும் பாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு அந்த கருவாடும் தெரியணும். என் வீட்டுக்காரருக்கு என்னன்னா நல்லா பிளெண்ட் ஆகணும். பட் எனக்கு கொஞ்சம் நெத்து நெத்தா இருந்தா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் கருவாடும் தெரியணும். ஒரு சில கருவாடு நல்லா ஃபைனாவும் பவுடரா இருக்கணும். இத நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இத நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பிகாஸ் ஈரப்பதம் இருக்குன்றதுனால இத நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஒரு நாளைக்கு வச்சுட்டு அடுத்த நாள் பண்ணலாம். பட் தொக்கா பண்ணி வச்சுட்டீங்கன்னா 3, 4 நாளைக்கு நல்லாவே இருக்கும். ஸோ, இதுக்கப்புறம் நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப வதக்கலாம். ஃப்ரை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். அ வித்தின் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க நெறைய பண்ணி 2, 3 நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க. நீங்க ஒரு வாட்டி கண்டிப்பா இத ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு நீங்க சொல்லுவீங்க. நெறைய பேர் என்னடா இது கருவாட அரைக்கிறாங்களேன்னு நெனைக்காதீங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அண்ட் இப்ப வந்து எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் ஊத்திட்டு நெறைய பூண்டு போட்டுக்கோங்க. சின்ன சின்னதா பொடி பண்ணி பூண்டு போட்டுட்டு, அது கூட கருவேப்பிலை. எவ்ளோ கருவேப்பிலை அண்ட் பூண்டு போடுறீங்களோ, அவ்ளோ டேஸ்ட் நல்லாருக்கும். பூண்டு நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு ஆனியன் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆனியன் நல்லா ப்ரவுன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்த கருவாட சேர்த்துடலாம். இப்போ வந்து உங்களுக்கு எண்ணெய் எல்லாமே இது நல்லா குடிச்சிடும். எண்ணெயே இருக்காத மாரி தெரியும். ஸோ, இதுக்கு கொஞ்சம் தாராளமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. இது நல்லா அந்த எண்ணெயிலேயே நீங்க வதக்கும்போது அந்த மிளகா பொடியோட வாசனை எல்லாம் போயிட்டு, அப்புறமா உங்களுக்கு கருவாடோட வாசனை வரும். நீங்க போடும்போது உங்களுக்கு எந்த வாசனையுமே வராது. ஸோ, நீங்க கலர அது நல்லா அந்த பச்சை வாசனை போன பிறகு உங்களுக்கு அந்த கருவாடோட டேஸ்ட் வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே ஊத்துங்க. அப்பதான் அந்த தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அதோட பச்சை வாசனை போயிட்டு கருவாடு நல்லா உங்களுக்கு வீடே அந்த கருவாடு வாசனை வரும். அப்ப வந்து நல்லா ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நெறைய இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஸ்லோவாவே வச்சுருங்க. இல்லன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சுரும். அப்ப வந்து நல்லா இந்த தொக்கு வந்து சுருண்டு வந்துரும். நான் வந்து காலையில கொஞ்சம் பண்ண தக்காளி சட்னி, வெறும் தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு அரைச்ச சட்னி இருந்தது. அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் போட்டு நான் கொஞ்சம் ஸ்லோவாவே வச்சுடுறேன். உப்ப டேஸ்ட் பண்ணிட்டு ஒரு சிம்மிலே வச்சுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை நெறைய போட்டுட்டீங்கன்னா, கம கம கமன்னு ரெடி ஆயிடும். நீங்க கொஞ்சம் அள்ளி சாப்பிட்டாவே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ராவே நீங்க சாதம் சாப்பிடுவீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப இத வந்து நான் ஸ்லோவா வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ள நான் வச்சுட்டேன். உங்களுக்கு அந்த எண்ணெய் வெளிய வரது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கடைசியில போடுறது ரொம்ப நல்லது. கொத்தமல்லி தேவையே கிடையாது. கொத்தமல்லி வந்து ஃப்ளேவரையே மாத்திடும். ஸோ கருவேப்பிலை போட்டுட்டு கண்டிப்பா சர்வ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா, நான் அத சிம்ல வச்சு ஆஃப் பண்ணி முடிச்சுட்டேன். என் கிச்சன் எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். எப்பயுமே கிளீனா இருக்கும்லாம் கண்டிப்பா நினைக்கவே முடியாது. இப்படிதான் இருக்கும். மேட் பாருங்க ஒரு மாதிரி மடங்கி இருக்கு. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இருக்க தான் செய்யும். இத சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கிளீன் பண்ணிடலாம். இதுக்கு கூட வந்து பருப்பு, ரசம் ரொம்ப நல்ல காம்பினேஷன். நான் பருப்பு தான் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன்ல இதுதான் அந்த தக்காளி சட்னி. வெறும் தக்காளி வதக்கிட்டு
கூட வந்து பூண்டையும் காஞ்ச மிளகாவையும் தனியா வதக்கி மிக்ஸியில அரைச்சு தாளிச்சுட்டா அந்த சட்னி ரெடி ஆயிடுது. இது கொஞ்சம் நிறைய பண்ணதுனால கொஞ்சம் நான் இந்த பருப்புலயும் போட்டுட்டேன், கொஞ்சம் நான் கருவாடுலயும் போட்டுட்டேன். ஒரு 1 மணிக்கு என் குழந்தைக்காக நான் கஷாயம் பண்ணேன். ஒண்ணும் இல்ல. இது வந்து ஒரு டம்ளர்ல தண்ணி சுட பண்ணிட்டு, கற்பூரவள்ளி, வெத்தல, கொஞ்சம் சீரகம், ஓமம் மிளகு இத நல்லா சுண்ட ஒண்ணுன்றது 1/2 டம்ளர் வரணும். வந்த உடனே ஆஃப் பண்ணி, இதுல சிலர் வந்து ரொம்ப காரமா இருந்துச்சுன்னா நீங்க தேன் கலந்துக்கலாம். நான் அப்படியே தான் குடுக்குறேன். முடிச்சதுக்குள்ளே இது ஹோம் சென்டர் ஆஃபர்ல நான் வாங்குனது வந்துருச்சு. அத நான் ஓப்பனும் பண்ணிட்டேன். இது வந்து செட் ஆஃப் இது 70% போட்டிருந்தாங்க. இதோட எம்ஆர்பி உங்களுக்கே தெரியும். 499 சம்திங். 600 ml கெப்பாசிட்டி. இது எனக்கு ஆஃபர்ல வந்து அ 250 50% ஆஃப்ல போட்டிருந்தாங்க. 250க்கு இருந்துச்சு. சரி கண்டிப்பா எனக்கு தேவையா இருந்ததுன்றதுனால நான் இது ரொம்ப நாள் வாங்கணும். சரி வாங்கலாமேன்றதுக்காக, சரி ஆஃபர்ல வருது. கண்டிப்பா கிளாஸ் ஜார் வேணுன்றதுக்காக நான் இத ஆர்டர் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் தெரியும், நெறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ என்னோட ஹோம் சென்டர் வீடியோலயும் இத நீங்க பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். Like, share, subscribe.